ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அட்டாமிக் நம்பர் அண்ட் மாஸ் நம்பர் படிக்க போகிறோம். ஸோ அட்டாமிக் நம்பர் மாஸ் நம்பர் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆட்டமில் என்னென்ன இருக்கும்னு நமக்கு தெரியணும். ஸோ ஒரு குவிக் கிளான்ஸ் பார்த்துடலாம். என்னன்னு பார்த்தோன்னா, ஆட்டமில் ரெண்டு விஷயம் இருக்கும். ஒன்று நியூக்ளியஸ், அதாவது நியூக்ளியஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அது சுற்றி ஆர்பிட்ஸ் இருக்கும். சரிங்களா? இந்த நியூக்ளியஸில் என்ன இருக்கும்னு பார்த்தோன்னா, புரோட்டான் அண்ட் நியூட்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க. புரோட்டான் அண்ட் நியூட்ரான் சொல்லுவாங்க. இதை கலெக்டிவ்லியாக சேர்த்து நியூக்ளியான்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த புரோட்டான் நியூட்ரான்ற ரெண்டு பார்ட்டிகள் இதுக்குள்ளே இருக்கும். இதை நியூக்ளியஸ்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த புரோட்டான் நியூட்ரானை கலெக்டிவ்லி சேர்த்து நியூக்ளியான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த ஆர்பிட்டில் இருக்கிறது எலக்ட்ரான்ஸ். ஆர்பிட்டில் இருக்கிறது எலக்ட்ரான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போது நம்ம இந்த சாப்டரில் போகலாம். அட்டாமிக் நம்பர் அண்ட் மாஸ் நம்பர். Only hydrogen atom have one proton in their nuclei. Only helium atoms have two proton. Indeed, only gold atoms have 79 protons. This shows that the number of protons in the nucleus of an atom decides which element it is. அதாவது ஒரு ஆட்டமில் அதோட நியூக்ளியஸில் ஒரே ஒரு புரோட்டான் இருந்துச்சுன்னா அது ஹைட்ரஜன் ஆட்டம். ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு ஆட்டமில் ரெண்டு புரோட்டான்ஸ் இருந்துச்சுன்னா அது ஹீலியம். ஓகேங்களா? ஒரு ஹீலியம் நம்ம அதோட ஆட்டமை நம்ம செக் பண்ணி பார்த்தோன்னா அதோட புரோட்டான் கண்டிப்பாக 2 தான் இருக்கும். ஹைட்ரஜனோட ஆட்டமை நம்ம செக் பண்ணி பார்த்தோன்னா அதோட புரோட்டான் கண்டிப்பாக 1 தான் இருக்கும். கோல்டு எடுத்து அதோட ஆட்டமை நம்ம செக் பண்ணோன்னா கண்டிப்பாக அதோட புரோட்டான் 79 தான் இருக்கும். புரியுதா? ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, அந்த நியூக்ளியஸ்குள்ளே இருக்கிறது தான் புரோட்டான். இந்த புரோட்டான் எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து தான் அது எந்த எலிமெண்ட்டாக மாறுதுன்றதே தெரியுது. ஓகே, 79 புரோட்டான்ஸ் அதில் இருந்துச்சுன்னா அது கோல்டாக மாறும். ஒரு புரோட்டான் தான் இருக்குன்னா அது ஹைட்ரஜன். 2 புரோட்டானாக இருந்தால் அது ஹீலியம். இதுதான் இதை வச்சு தான் நம்ம என்ன சொல்கிறோம், இது இந்த எலிமெண்ட்டுன்னே நம்மளால் சொல்ல முடியும். திஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நம்பர் இஸ் நோன் ஆஸ் த அட்டாமிக் நம்பர். ஓகேங்களா? ஸோ இந்த நம்பர், இந்த புரோட்டானோட நம்பரை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், அட்டாமிக் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு இந்த அட்டாமிக் நம்பருக்கு என்ன சிம்பிள் கொடுக்குறாங்கன்னா Z. ஓகே, Z தான் இதோட சிம்பிள். ஓகே, இந்த புரோட்டான் நம்பர் given the symbol Z of an atom. Atomic number Z is equal to number of protons is equal to number of electrons. நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான், புரோட்டானும் எலக்ட்ரானும் எப்போவுமே ஈக்குவல் நம்பரில் தான் இருக்கும். அதாவது புரோட்டான் ஒரு 5 இருந்துச்சுன்னா எலக்ட்ரானும் 5 தான் இருக்கும். அதே மாதிரி புரோட்டான் தான் அட்டாமிக் நம்பர். ஸோ ஒரு ஆட்டம் எடுத்துட்டா அதில் அட்டாமிக் நம்பரும் அதோட நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் ஒன்று தான். இதில் ஏதாவது ஒன்று நமக்கு தெரிஞ்சாலும் நம்ம அடுத்ததை சொல்லிடலாம். ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ஒரு ஆட்டமில் 5ன்னு சொல்கிறாங்கன்னா அதோட புரோட்டானும் 5 தான் இருக்கும், அட்டாமிக் நம்பரும் 5 தான் இருக்கும். ஸோ இப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட்டு, புரோட்டான்ஸ் அலோன் டு நாட் மேக் அப் ஆல் ஆஃப் த மாஸ் ஆஃப் அன் ஆட்டம். மாஸ்னால் என்ன, அதோட வெயிட். ஓகே, ஒரே ஒரு அந்த புரோட்டான் மட்டும்தான் அந்த ஆட்டமோட வெயிட்டை தீர்மானிக்குதா அப்படின்றாங்க. இல்லை, the neutrons in the nucleus also contribute to the total mass. அந்த புரோட்டான்ஸ் கூட இருக்க நியூட்ரானும் அதில் பங்களிக்குது. நான் முதலே சொன்ன மாதிரி நியூக்ளியஸ்குள்ளே புரோட்டான் நியூட்ரான்ற 2 எலிமெண்ட் இருக்கும். வெளியே சுற்றுறது எலக்ட்ரான். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தோன்னா, the neutron in the nucleus also contribute to the total mass. The mass of the electron can be regarded as so small that it can be ignored. வெளியே சுற்றுற எலக்ட்ரானுடைய வெயிட்ன்றது பெரிய வெயிட்னு ஒன்றும் இல்லை. அதை நம்ம நெக்லெக்ட் பண்ணணும் இருந்தால் நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அதனால் ஒரு பெரிய வெயிட் சேஞ்சஸ் வராது. ஸோ எலக்ட்ரானோட வெயிட்டு ரொம்ப கம்மி அப்படின்றாங்க. ஸோ இந்த புரோட்டானும் நியூட்ரானும் தான் ஒரு ஆட்டம்க்கு வெயிட்டை கொடுக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோன்னா, as a proton and a neutron have the same mass, the mass of a particular atom depends on the total number of proton and the neutrons present. ஓகே, புரோட்டானும் நியூட்ரானுக்கும் சேம் வெயிட் இருக்கனால the mass of a particular atom, ஒரு பர்டிகுலர் ஆட்டம் depend on the total number of protons and neutrons present. ஸோ அதனால் எவ்வளோ புரோட்டான் எவ்வளோ நியூட்ரான் இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் அதோட மாஸ் நமக்கு தெரியும். சரிங்களா? அது பேர் தான் மாஸ் நம்பர். திஸ் நம்பர் இஸ் கால்ட் த மாஸ் நம்பர், அதாவது வெயிட்.
ஓகே, ஸோ இந்த மாஸ் நம்பரை வந்து என்ன சிம்பிள் கொடுக்குறோன்னா ஏ. நான் முன்னாடி சொன்ன மாதிரி புரோட்டானும் நியூட்ரானும் சேர்ந்தா நியூக்ளியான். ஸோ நியூக்ளியான் நம்பர் தான் இந்த மாஸ் நம்பர், இதோட சிம்பிள் ஏ. ஸோ புரோட்டான் நம்பர் தான் அட்டாமிக் நம்பர், இதோட சிம்பிள் Z. இந்த நியூக்ளியான் நம்பர் தான் மாஸ் நம்பர், இதோட சிம்பிள் ஏ. ஸோ இது வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ மாஸ் நம்பர் நமக்கு கிடைக்கணும்னா நம்ம நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸையும் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸையும் ஆட் பண்ணணும். சரிங்களா? மாஸ் நம்பர் கண்டுபிடிங்கன்னு சொன்னால் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸையும் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸையும் நம்ம ஆட் பண்ணணும். ஃபார் எனி எலிமெண்ட் த அட்டாமிக் நம்பர் ஆர் ஷோன் ஆஸ் சப்ஸ்கிரிப்ட்ஸ் அண்ட் மாஸ் நம்பர் ஆர் ஷோன் ஆஸ் சூப்பர்ஸ்கிரிப்ட்ஸ். அதாவது சப்ஸ்கிரிப்ட்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இங்கே பாருங்கள், கீழே சப்ஸ்கிரிப்ட்னா கீழே இருக்கிறது தான் ஸோ சப்ஸ்கிரிப்ட்னா என்னது? சப்ஸ்கிரிப்ட் வந்து நமக்கு எப்போவுமே வந்து அட்டாமிக் நம்பரை கொடுக்கும். சரிங்களா? சப்ஸ்கிரிப்டுன்றது கீழே இருக்கும், சூப்பர் ஸ்கிரிப்டுன்றது மாஸ் நம்பர் மேலே இருக்கும். ஸோ சூப்பர் தானே மேலே இருக்கும், ஸோ சூப்பர் ஸ்கிரிப்டுன்றது மேலே இருக்கும், தட் இஸ் மாஸ் நம்பர். சப்ஸ்கிரிப்டுன்றது கீழே இருக்கிறது அட்டாமிக் நம்பர். சரிங்களா? ஸோ மாஸ் நம்பர் ஏ, அட்டாமிக் நம்பர் Z. ஸோ A to Z அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அட்டாமிக் நம்பர் Z. ஸோ ஆப்வியஸாக மாஸ் நம்பர் ஏன்றதை நீங்கள் போட்டுருவீங்க. ஸோ சிம்பிள் ஆஃப் த எலிமெண்ட் நம்ம இப்படி எழுதணும்னா மேலே வந்து மாஸ் நம்பர், கீழே வந்து அட்டாமிக் நம்பர் எழுதுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நைட்ரஜன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் 7, மாஸ் நம்பர் 14. புரியுதா? இந்த Nன்றது நைட்ரஜனோட சிம்பிள். ஸோ இந்த அட்டாமிக் நம்பர் 7ன்னு நமக்கு தெரியறதுனால நமக்கு என்னென்னலாம் தெரியுது? இதில் புரோட்டானும் 7 தான், ஓகே, எலக்ட்ரான்ஸும் 7 தான் அப்படின்றது நமக்கு தெரியும். இந்த 14 மாஸ் நம்பர் இதில் கொடுத்துருக்கனால நமக்கு என்ன தெரியுது? ஸோ ஒரு நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் ப்ளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் சேர்த்து தான் 14 வந்திருக்கு அப்படின்றது தெரியுது. ஓகேங்களா? ஸோ ஹியர் 7 is atomic number and 14 is its mass number. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க? The difference between the mass number of an element and its atomic number gives the number of neutrons present in one atom of the element. அதாவது நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும்னா மாஸ் நம்பர்லேருந்து அட்டாமிக் நம்பரை மைனஸ் பண்ணணும்னா நமக்கு நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் கிடச்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், இதில் மாஸ் நம்பர் என்ன இருக்குது? 14, அட்டாமிக் நம்பர் 7. ஸோ 14 மைனஸ் 7ன்றது 7. ஸோ 7 தான் வந்து நியூட்ரான். நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வந்து 7ன்றதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதை தான் அங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், த நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இன் ஒன் ஆட்டம் ஆஃப் த மெக்னீஷியம் கொடுத்துருக்காங்க. ஸோ மெக்னீஷியம்க்கு வந்து 24ன்றது வந்து என்ன நம்பர்? மாஸ் நம்பர். 12ன்றது அட்டாமிக் நம்பர். ஸோ இந்த 24லேருந்து 12 நம்ம மைனஸ் பண்ணும்போது நமக்கு நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் கிடச்சிருது. ஓகேயா? ஸோ இட்ஸ் ஈஸி ஒன். ஆனால் ரொம்ப கிளியராக படிங்க. இந்த பேஸ் கரெக்டாக இருந்தால் தான் உங்களால் கெமிஸ்ட்ரிக்குள்ளே ட்ராவல் பண்ண முடியும். தேங்க்யூ கைஸ்.